ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலே வந்து கிரில் சிக்கன் எப்படி செய்ய பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கிரில் சிக்கன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு முழு சிக்கன் எடுத்துருக்கேன். இதை வந்து மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கங்கே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும் போது நம்ம அப்ளை பண்ணுற மசாலா வந்து உள்ள வரைக்கும் நல்லா இறங்கிட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 25 கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்த அப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கும் போது வந்து நமக்கு கலரும் நல்லா கொடுக்கும், அதே மாதிரி காரமும் கம்மியாக இருக்கும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், அப்புறம் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்த அப்புறமா ஒரு கப் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு இந்த கொத்தமல்லியும் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா அங்கே பாருங்கள் நல்லா ஒரு கலர் கொடுக்குது. நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணதுனால நமக்கு நல்லா ஒரு கலர் கொடுக்குது. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சிக்கனில் வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இடம் உள்ள பின்னாடி எல்லாமே நம்ம நல்லா அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து சிக்கனில் வந்து மசாலா நல்லா ஊறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினா தான் நமக்கு வந்து சிக்கன் வந்து உள்ள வரைக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா 1 ஹவர் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஓடிஜியில் வந்து ரொட்டேஷனரி மோடில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். அப்போ வந்து சிக்கனோட கால் ரெக்கையெல்லாம் வந்து நம்ம உள்ளே ரொட்டேட் ஆகும்போது அங்கே இடிச்சிட்டு கலண்டுக்கும். அதனால் வந்து நல்லா நூலை வச்சு நம்ம இந்த மாதிரி கால் ரெக்கையெல்லாம் வந்து கட்டி எடுத்துக்கலாம். எடுத்த அப்புறமா ஓடிஜியில் வந்து இந்த மாதிரி ஒரு லாடு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 முள்ளு மாதிரி 2 கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து உள்ளே வந்து சிக்கன் ரொட்டேட் ஆகும்போது அந்த பக்கம் அது நகராமல் இருக்கிறதுக்காக அதை வந்து உள்ளே செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓடிஜியில் 200 டிகிரிக்கு வந்து ரொட்டேஷனரி மோடில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ப்ரீஹீட் பண்ணி வந்த ஓடிஜியில் வந்து நம்ம வந்து ஒரு 60 மினிட்ஸ், அதாவது 1 ஹவர் வந்து நம்ம வந்து வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு உண்மையே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.